கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதங்கள் 29-30. 29ஆம் பதம். தார்தீயேன ஸ்வபாவேன பகவன் நாபிம் ஆஸ்ரிதா உபயோர் அந்தரம் வியோமயே ருத்ர பார்ஷதாம் கணாக. மொழிபெயர்ப்பு. ருத்ரனின் சகாக்களாக உள்ள ஜீவராசிகள் ஜட இயற்கையின் 3வது குணத்தை அல்லது அறியாமையை விருத்தி செய்து கொள்கின்றனர். அவர்கள் மண்ணுலகங்களுக்கும் ஸ்வர்கலோகங்களுக்கும் இடையில் உள்ள ஆகாயத்தில் உள்ளனர். பொருளுரை. ஆகாயத்தினுள் இந்த மத்திய பகுதி புவர்லோகம் என்றழைக்கப்படுகிறது. இதை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தியும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும் உறுதி செய்துள்ளனர். ரஜோகுணத்தில் உள்ளவர்கள் மத்திய பிரதேசத்தில் வாழ்கின்றனர். சத்வகுணத்தில் உள்ளவர்கள் தேவலோகங்களுக்கு உயர்த்தப்படுகின்றனர். ரஜோகுணத்தில் உள்ளவர்கள் மனித சமூகத்தில் வைக்கப்படுகின்றனர் மற்றும் தமோ குணத்தில் உள்ளவர்கள் மிருகங்களின் அல்லது பேய் பிசாசுகளின் சமூகத்தில் வைக்கப்படுகின்றனர். இந்த முடிவில் கருத்து வேறுபாடில்லை. எண்ணற்ற ஜீவராசிகள் தாங்கள் பெற்றுள்ள ஜட இயற்கை குணங்களுக்கேற்ப பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களில் வைக்கப்பட்டுள்ளனர். பதம் 30. முகதோ வர்த்தத பிரம்ம புருஷஸ்ய குருத்வஹ யஸ் துன்முகத்வாத் வர்ணானாம் முக்தியோ போத் பிராமணோ குருஹு. மொழிபெயர்ப்பு. குரு வம்சத்தில் சிறந்தவரே பிரம்மாண்ட ரூபமான பிராத் புருஷரின் வாயிலிருந்த வேத ஞானம் தோன்றியது. இந்த வேத ஞானத்தில் நாட்டம் கொண்டவர்கள் பிராமணர்கள் என்றழைக்கப்படுகின்றனர். இவர்கள் எல்லா சமூக பிரிவுகளுக்கும் இயல்பான போதகர்களாகவும் ஆன்மீக குருமார்களாகவும் உள்ளனர். பகவத்கீதை கூறுவது போல் மனித சமூகத்தின் 4 பிரிவுகளும் பிரம்மாண்ட ரூபத்தின் உடலிலிருந்துதான் விருத்தியடைந்தன. உடலில் வாய், கரங்கள், இடுப்பு மற்றும் கால்கள் என 4 பிரிவுகள் உள்ளன. வாயில் உள்ளவர்கள் பிராமணர்கள் என்றும், கரங்களில் உள்ளவர்கள் சத்திரியர்கள் என்றும், இடுப்பில் உள்ளவர்கள் வைசியர்கள் என்றும், கால்களில் உள்ளவர்கள் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். விஸ்வரூபம் எனப்படும் பகவானின் இந்த பிரம்மாண்டமான உடலில்தான் எல்லா பிரிவினரும் உள்ளனர். எனவே இவர்களில் எந்த பிரிவினரும் இழிவானவர் அல்ல. நம் உடலிலுள்ள கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் நாம் காட்டுவதில்லை. உடல் உறுப்புகளிலே வாய் மிகவும் முக்கியமான உறுப்பு என்றாலும் உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் முக்கியமானதுதான். உடலின் மற்ற உறுப்புகள் துண்டிக்கப்படுமானால் ஒருவனால் தொடர்ந்து உயிர் வாழ முடியும். ஆனால் வாய் துண்டிக்கப்படுமானால் அவனால் தொடர்ந்து உயிர் வாழ முடியாது. எனவே பகவானுடைய உடலின் மிக முக்கிய உறுப்பான வாய் வேத ஞானத்தில் நாட்டமுள்ளவர்களான பிராமணர்களுக்கு அமருமிடம் என்று அழைக்கப்படுகிறது. வேத ஞானத்தில் நாட்டம் கொள்ளாமல் பௌதிக விஷயங்களில் நாட்டம் கொண்டிருப்பான் ஒரு பிராமண தந்தைக்கு அல்லது ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவனாக இருப்பினும் அவனை பிராமணன் என்று அழைக்க முடியாது. ஒரு பிராமண தந்தையை பெற்றிருப்பதாலேயே ஒருவன் ஒரு பிராமணன் ஆகிவிட முடியாது. ஒரு பிராமணருக்குரிய முக்கிய தகுதி வேத ஞானத்தில் அவருக்குள்ள நாட்டமாகும். வேதங்கள் பகவானின் வாயில் அமைந்துள்ளன. எனவே வேத ஞானத்தில் நாட்டம் கொண்டுள்ள எவரும் பகவானின் வாயில் அமைந்துள்ள ஒரு பிராமணர் ஆவார். இந்த வேத ஞானமும் கூட எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அல்லது சமூகத்திற்கு மட்டும் பொருத்தமானது அல்ல. எந்த குடும்பத்தையும் உலகின் எந்த பகுதியைச் சேர்ந்த எவரும் வேத ஞானத்தில் நாட்டம் கொள்ளலாம். அது உண்மையான பிராமணருக்குரிய தகுதியை அவருக்கு அளிக்கும். உண்மையான பிராமணர் ஒருவர் இயற்கையான ஒரு போதகர் அல்லது ஆன்மீக குரு ஆவார். வேத ஞானத்தை பெறாத ஒருவரால் ஒரு ஆன்மீக குரு ஆக முடியாது. பரமபுருஷரை அறிவதுதான் வேதங்களின் நோக்கமாகும். அதுவே வேத ஞானத்தின் முடிவும் ஆகும். வேதாந்தம். அருவ பிரம்ம நிலையில் இருந்து கொண்டு பரமபுருஷ பகவானை பற்றிய தகவலை அறியாதிருக்கும் ஒருவர் ஒரு பிராமணர் ஆகலாம். ஆனால் அவரால் ஒரு ஆன்மீக குரு ஆக முடியாது. பத்ம புராணம் கூறுகிறது, அருவவாதி ஒருவனால் தகுதியுள்ள பிராமணராக ஆக முடியும். ஆனால் ஒரு பகவத் பக்தனின் நிலைக்கு அல்லது வைஷ்ணவரின் நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டால் அல்லாது அவரால் ஒரு ஆன்மீக குருவாக ஆக முடியாது.
நவீன காலத்தில் வேத ஞானத்தின் மிக பெரிய அதிகாரியான பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் ஒரு பிராமணராகவே அல்லது சூத்திரராகவே அல்லது சந்நியாசியாகவோ இருந்தாலும் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் ஒரு ஆன்மீக குருவாகும் தகுதி அவருக்கு உண்டு. எனவே தகுதியுள்ள ஒரு பிராமணராக இருப்பது மட்டுமே ஒரு ஆன்மீக குரு ஆவதற்கு போதுமான தகுதி ஆகாது. மாறாக கிருஷ்ண விஞ்ஞானத்தை ஒருவர் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். வேத ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவர் ஒரு பிராமணராவார். மேலும் ஒரு தூய வைஷ்ணவராகவும் கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய எல்லா நுணுக்கங்களையும் அறிந்துள்ள ஒரு பிராமணரால் மட்டுமே ஒரு ஆன்மீக குரு ஆக முடியும். ஹரே கிருஷ்ணா.